இமை மூடாதே காதலை என் காதலை என்னை காணிக்கை தந்து சோதனை. Hi guys, welcome to Voyage Praeenvlogs. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு புது வீடியோ வந்திருக்கேன். இப்போ நம்ம யூஸ்வலி நம்ம ட்ராவல் vlog பண்ணுவோம், இல்லை இங்கே ஃபுட் vlog பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நம்மவே ஃபுட் குக்கிங் பண்ணி அதை நம்மவே ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி ஹைலைட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நான் குக் பண்ணுறதை பார்த்துட்டு ஏதோ நான் பெரிய குக்குன்னெல்லாம் நினச்சிடாதீங்க. எல்லாம் பசங்க பண்ணுறதா, நான் ஜஸ்ட்டு ஹேங்கரிங் மட்டும்தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃபுட்டு வந்து ஃபிஷ் வந்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ அது நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இந்த சமையல் எப்படி இருக்குது, நாங்கள் ரூமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாமே நீங்கள் எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்கு போக போகிறோம். ஸோ கிச்சனில் போவோம். நம்ம பசங்க எல்லாம் அங்கே ஒவ்வொன்றா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் கூட ஜாயின் பண்ணுவோம். ஸ்டே டியூன். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் எங்களோட ஒரு கிச்சன் செட்டப். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். ஏன்னா நாங்கள் கல்ஃபில் மோஸ்ட்லி ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்லை அப்படியா அங்கே அத்தனை வேலை நடக்குது. இது என்ன செஞ்சுருக்கோம்? அவன் வந்த உடனே அவனுக்குலாம் சார்ந்து தான் நான் கேட்கிறேன். நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தானே குடிப்போம். அப்பா உடனே அடிச்சுடே அண்ணா, இது நம்ம சீனியர் இவர் தான். நம்ம ரூம்ல பலதரப்பட்ட ஃபுட்டு உண்டாக்குறதுல முக்கிய புள்ளியாகும். நேரத்துக்கு நைட் ஒரு என்னது கப்பையும் அந்த உள்ளி மூலம் வச்சாரு பாருங்க. வச்சாலா நண்பா நீ வாங்கி. ஆக்சுவலா நேரத்து கிழங்கு உள்ளி மூலம் இவன் தான் வச்சான். ஆளு மாற போச்சு. பையன் வேற நம்ம அதான் அவரோட பணியில ரொம்ப தீவிரமா குறிக்கோளா இருப்பாரு. செலிபிரிட்டி அதாவது ஒரே ஒரு டிக்டாக் வீடியோல ஃபேமஸ் ஆன ஒரு ஆளாங்க ரெட் டிஷர்ட் உள்ள பேர்ல. இப்ப அவனுக்கும் கொஞ்சம் வேலை வந்து கிச்சன்ல அவன் எங்க எஸ்கேப் ஆயிடுவான். என்ன கையில பாத்துருக்கேன் சமையலுக்குள்ள சாயணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம இப்போ கொஞ்சம் பார்ட்டியில நடக்க போகுது. அதனால மீன் பறிச்ச வந்துடும். மீன் பறிச்ச தேவையான சாயனம் உணவு பொடி, மஞ்சள் பொடி, பெருஞ்சீரக பொடி, இது உப்பு, இது கொஞ்சம் பெப்பர். எங்க ஸ்டைல்ல நாங்க பண்ண போறோம். என்ன பண்றது? இப்போ நம்ம செய்ய போறது நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு வேண்டி ஃபிஷ்ல மசாலா உண்டாக்க போறோம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு சம்பவத்தை ரெடி பண்ணியாச்சு. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் அது பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் இருக்குது. இப்போ மசாலா ஃபர்ஸ்ட் அடி மலை சாரல் மாதிரி அடித்துவோம். ஓகே, இப்படி தூண்டுறதா என்ன ரெடியாவே மொத்தமா இப்படி தட்டுண்டு அங்கோடி இங்கோடி வரவன். ஓகே, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துடுச்சு இருக்கு. அடுத்த நேரம் அந்த அண்ணன் படிச்சு வாங்குவாங்க. நம்ம ஃபிஷ் பிரியாணி தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ரெடி ஆயாச்சு. மசாலா தடவி மீனை ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்த ஐட்டத்துக்கு இப்போ நம்ம போவோம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சைடு, அதாவது உள்ளி வெட்டும்போது முக்கியமான ஒரு பருவாடி ஆகுது. நம்ம கண்ணு தான் கண்ணீர் வரும். அதை அவாய்ட் பண்ணதுக்கு இப்படி ஒரு கண்ணாடி வச்சுட்டு வெட்டுனா நம்ம கண்ணில் கண்ணீர் வராது. கொஞ்சம் சீரகத்தை அப்படியே மலை சாரல் மாதிரி அதை போட்டுட்டு ஆக்சுவலாக அப்படியே தூக்கி போட்டா அது தெரிச்சு. அதனால கொஞ்சம் மெதுவாக அப்படியே நாங்கள் இப்போ இருக்கிறது அல்கராமா. இந்த அல்கராமில் இருக்கிற ஏரியா தான் மெயின் ஏரியா. இங்கே தான் ஃபுல்லாக தமிழ் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்கள அதுதான் புர்ஜ் கலிஃபா. இங்கேருந்து இது எங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். அங்கே போகணும்னா நிறைய பைசா கேட்பாங்க. அதனால் இப்போதைக்கு போக முடியாது. ஆக்சுவலாக இது பிரியாணிக்கு ஆனதுனால ரொம்ப கறியில் விட்டு ஃப்ரை பண்ண விடாது. கொஞ்சம் லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும். அதை நம்ம உடனே மறைச்சி போடுவோம். அப்படி மெதுவாக இதை நான் என்ன தெரிஞ்சு சரி, இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த மீன் எடுத்து போடுவோம். ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ ஒன்றா எடுத்து நம்ம வைப்பாங்க. எண்ணெய் இருக்கிறதுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் கீழே போகிற வரைக்கும் அப்படியே
பெரிய மீனெல்லாம் எடுக்கும்போது ஒரு கவனமாக எடுக்கணும், இதை நான் பிஞ்சு இப்போ நம்ம பிரியாணிக்குள்ள ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அரி எடுத்து போடுவோம். அது மொத்தம் எல்லாம் நோட்டாய் மொத்தம் தாங்க. இது அடுத்த நோட்டா? ரெண்டு கிலோ. நான் ஆக்சுவலாக ஆள் பெருத்துண்டு பார்த்துட்டு ஒரு வருது அது எப்படி இல்லை 2 சேர்ந்து எத்தனை கிலோ? 2 கிலோ. சரி நம்ம ஃபஸ்ட்டு கழுவணும். சுத்தம் சோறு போடும், சோறு தான் போட போகிறோம். ஆக்சுவலாக பிரியாணிக்கு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். அது கழுவுண்டு நான் அடுத்த ப்ராசஸ் போகும். சரி, இப்போ நம்ம பிரியாணி இப்போ வைக்க போகிறோம். அண்டாயை வச்சாச்சு. தண்ணி நிறைய என்ன கூடு கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இருக்கும், அதனால ஒரு அளவோட வைக்காது. நம்ம பிரியாணி தான் போடக்குள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கிராம்பு எடுத்துட்டோம். அடுத்து பட்டை. ஓகே, கிராம்பு, பட்டை, ஏலக்காய். அவ்வளோ ஏலக்காய். ஓகே, நமக்கு இப்போ பிரியாணிக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு போடாது. அடுத்து நம்ம உள்ளே போட போகிறோம். சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அதை இப்போ மொத்தமாக கிண்டணும். உள்ளி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஒரு சூப்பர் மனம் வராச்சு. ஸோ நம்ம உள்ளி ஒரு மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு மேலே போட வேண்டிய அடுத்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் போடுவோம். ஓகே நண்பா, சாலைங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கிட்டோம். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம இப்போ புதினா போடுவோம். இதை கொஞ்சம் பரத்தி போடுவோம். அடுத்து புதினா போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அங்கோட்டி வதக்கணும். அடையா புதினா போட்டோம்னா ஒரு வாசனை வாரம் அடையா. அட 2 டீஸ்பூன் மிளகு பொடி. மிளகா பொடி அடி மலை சாரல் மாதிரி எடுத்து போனா. அடையா ஒரு பக்கர் மனம் வார அடையா. ஒரு பக்கத்துக்கு இப்போ நான் வார அடையா. ஒரு பக்கம் கரியுது அடையா. இது இன்னைக்கு வயத்தால போனா நான் பொறுப்பு இல்லை. நேயர்களே, நாளைக்கு எனக்கு ரூம்ல உள்ள யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு மார்க்கமா நான் வாரலையா. இதை பொறுக்க காட்டு. அதாவது இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை இப்ப நம்ம போட போறோம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே அந்த மனம் அப்படியே மூக்கோலையா மேலே ஏறி அந்த நாசில் ஏறு. இப்போ நம்ம தக்காளியாக மூட போடுது. அதை முளவுல காம வச்சா மூடணும். கடைசியில் நான் பிரியாணி செஞ்சேன். எங்க தங்கச்சியா இருக்கு முடக்க எனக்கு பார்த்தா. எங்க அம்மாச்சி ஃபர்ஸ்ட் அதை முதல்ல இந்த பிரியாணி செஞ்சு இந்த வீடியோ எங்க அம்மைக்கு தான் நான் அனுப்புவேன். ஏன்னா 2015 நான் சட்னி உண்டாக்குமா அம்மைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அம்மா சட்னி உண்டாக்குது எப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இப்போ பிரியாணி பண்ண அளவுக்கு தேவையாச்சு எங்கள் அம்மா பெருமை விடுந்து. முக்கியமாக அந்த சம்பவமாக இந்த தயிர். அதாவது 2 கப்பு தயிர். அதாவது இப்ப நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்கிரிடியன்ட் பண்ணிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா
நம்ம சுடுதண்ணி வைக்க போற பாத்திரத்துல ஒரு ஓட்டை இருக்கு. இதை வச்சு அந்த ஓட்டையை அடைக்க போறோம். அந்த ஓட்டையை அடைச்சிட்டு சுடுதண்ணீர் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பண்ண போறோம். அதுக்குதான் இது. இருந்தாலும் ஓட்டை அடைக்கிறதுக்கு இதை விட நல்ல இன்கிரீடியன்ட் இல்ல அன்பா. அந்த இன்கிரீடியன்ட் இப்ப எல்லாருக்கும் காட்டி தரேன். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த பாத்திரத்துல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை அடைச்சிட்டு சுடுதண்ணீர் செய்வது எப்படி அப்படி கம கமன்னு சூப்பரா ஒரு சுடுதண்ணீர் நீங்க குடிக்கலாம் இந்த செஞ்சு எடுத்து. இப்போ அந்த ஃபிஷ் பிரியாணிலே ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்ல நம்ம இருக்கோம். அதாவது ஃபிஷ் பிரியாணி பண்ணும்போது அந்த மீனோட தலையை போடணும். அப்போ அந்த ஜூஸ் இறங்கி அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மீனோட தலையை போட்டாச்சு. ஒரு கிண்டு ஒரு மனம் வரும் பாருங்க. இவன் நம்ம பிரியாணியோட முக்கியமான ஒரு ப்ராசஸ்ல இருக்கும். அதாவது செமி ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம மசாலாக்குள்ள போட போறோம். ஆக்சுவலா தெரிச்சும் கொஞ்சம் கவனமா போடணும். ஆக்சுவலா எனக்கு போடவே மனசு வரல. இப்பெல்லாம் எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. வேற நம்மள உள்ள ஏற்ற மாட்டோம். இல்லை அலியா, இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பருக்கை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து ஓகே. ஸோ உணவின் முக்கியத்துவம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சமைக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் மீத வர ஃபுட்டை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் அதை நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஆக்சுவலி நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுங்க ஜென்ரலாக. அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு அடிஷ்னலாக வந்துச்சு அப்படின்னா நியர்பை அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்து உதவலாம். தம் பிரியாணி ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது ஃபிஷ் தம் பிரியாணி. இப்போ அந்த தம் பிரியாணியில் முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா, அரிசி அரை வேக்காடு வெந்து இருக்கும்போதே நமக்கு தண்ணியை வடிச்சுட்டு நம்ம மசாலாவில் அரிசியை போடணும். அதே முக்கியமான ப்ராசஸ். கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு, அது தம் பிரியாணி ஆகிட்டு இருக்காது, களி பிரியாணி ஆகிட்டு மாறும். ஆக்சுவலாக இப்போ இதை பார்த்தப்போ ஒரு மாதிரி ரெடி ஆயாச்சு. நம்ம ஒரு 50 வரை எண்ணுமா, அந்த 50 எண்ணுனோன்னு இதை எடுத்துகிட்டு போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. இப்போ நம்ம அரிய மசாலாவில் தட்டி போட்டாச்சு. இப்போ தண்ணி எல்லாம் அந்த சூடு தண்ணியை லெவலாக வீட்டி வச்சாச்சு. இப்போ 2 நிமிஷம் தீயை சூடாட்டு நல்ல ஹையில் வச்சுட்டு மூடி வச்சோம். இனி இப்போ நம்ம தம் போடணும். இப்போ நம்ம வடித்த வெள்ளத்தை வாங்கி தூக்கி வச்சு இப்போ சம்பு என்னன்னா ஒரு மாதிரி ரெடி ஆயாச்சு போல. இது இறக்குண்டு ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ என்ன செய்யணும்னா, இதை கொஞ்ச நேரம் அந்த ஆவியெல்லாம் போன பிறகு அப்படியே பரப்பு விட்டுண்டு அந்த மன அடையா வேற லெவல் அப்படியே பரப்பு விட்டுண்டு திரும்ப ஒருக்கா கூட மூடி வச்சேன். அப்படியே மூடி வச்சோம். பிரியாணி எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இனியும் ரூமில் கொண்டு போய் அப்படியே சாப்பிட வேண்டியதான். மார்கழி திங்கள் பனி விழுந்த நாளா உயரத்தில் நிலவை வைத்தவன் யார்? பெண்ணே.
ஆச்சு தெரியல நட்பாச்சு லவ் இல்லை லவ் ஆச்சு நட்பில்லை ஐயா நான் சாப்பிட பிஸியில் இருந்துட்டு அதனால ரிவ்யூ கொஞ்சம் லேட் ஆகாது. அடிப்பொழி வேற ஏதாவது இருக்கு. புளி அடி அலைஞ்சனா மாதிரி புளி அடியா நீ அப்ப அடிச்சுனா இருக்கு. இந்த பிரியாணி சாப்பிட்டாரு அதுவும் இந்த சூட மீன் இருக்கு இந்த நான் சாப்பிடல பார்த்து உங்களே சாப்பிட தோணும் அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணலாம் விடக்கூடாது. சாப்பாடு வேற லெவல். அதான் சாப்பாடு மோதிரம் எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு. பிரியாணி சமைச்ச ஆளுக்கும் கிரெடிட், அப்புறம் எங்களுக்கும் கிரெடிட் கிடைக்கணும். சூப்பரா இருக்கு. எனக்கே மீன் இல்லை, எனக்கும் லைட்டா ஹாய் கைஸ், ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு செம்ம ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 10 பேருக்கு ஒரு பிரியாணி சமைச்சு அதை ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டது செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்களும் ஒரு வீக்கெண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அப்படி ஒன்றா சேர்ந்து சமைச்சு ஒரு இன்னும் ஃபன் பண்ணி ஒரு கேதரிங்காக ஒரு உட்காந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்னும் நம்ம வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கல்ஃபில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு கேதரிங்ஸ் அக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்படியே பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சொல்கிறது நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கடந்து நம்மளால் ஜாலியாக இருக்க முடியும். ஸோ நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். முகம் பார்த்து உன்னை போவதென்றால் எப்பொழுதும் மூடாதே, இமை மூடாதே. காதலை என் காதலை என்னை காணிக்கை தந்து சோதனை இடுங்கொள்வதா என்று வந்து விட்டேன். காதல் என்பும் காதல் தந்த தேவதையே, காதலானும் பாடும் நிம்மதே. கண்ணே நீ நடிக்கும் நாடகமே, தூங்கும் போதும் தூங்கவில்லை உன் ஞாபகம். ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். டெலிபோன் குயிலே மீண்டும் உன் தரிசனம்.